தமிழ்நாடு அரசானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல அதிகபட்சமா 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இதுல நம்ம வந்து நிதி உதவி வாங்கிக்கலாம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதுநிலை மற்றும் முனைவர் பட்டங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். அதாவது யூஜி மற்றும் பிஜி ரெண்டுமே படிச்சு முடிச்சவங்க, அவங்க பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் போய் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்சி அல்லது எஸ்டி இந்த 2 கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். இதில் குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நிதி ஆண்டுக்கு வந்து கல்வி கட்டணம், விமான கட்டணம், விசா மற்றும் தங்குமிடம் இந்த எல்லா செலவுகளும் சேர்த்து 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க தர்றாங்க. வருமான வரம்பு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே இதில் வந்து முன்னுரிமை தர்றாங்க. இதில் குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா என்னென்ன தகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக நிலை, முதல்ல ஆதி திராவிடர் அவங்க எஸ்சியாக இருக்கணும், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய ஆதி திராவிடர் இந்த 3 கேட்டகரிக்குமே இது பொருந்தும். அடிப்படை தகுதி இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி சேர்க்கை வெளிநாட்டில் வந்து தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அங்கே பிஹெச்டி சேர்றதுக்காண்டி அட்மிஷன் லெட்டர் நமக்கு வாங்கியிருக்கணும். இதில் வயது என்னன்னு கேட்டீங்கன்னா முதுநிலைக்கு வந்து 35 வயசுக்கு மிகாமலும் பிஹெச்டிக்கு வந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும். இதுதான் வந்து பொதுவான தகுதிகள். தேவையான ஆவணம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள் அதாவது யூஜி பிஜியில் உள்ளது, வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதி கடிதம் அதாவது இந்த ஆஃபர் லெட்டர் ப்ளஸ் பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள், இது போக நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும். இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம த்ரூ த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படி அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை உதவித்தொகை மூலம் இணையதளம் வாயிலாக வந்து நம்ம அதை விண்ணப்பிக்கலாம். இதை விண்ணப்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 மந்த்துக்குள்ள நமக்கு வந்து இதில் அதனுடைய தகவல் நமக்கு கிடைக்கும். அது பிரகாரம் நம்ம வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலாம். இதற்கு உண்டான அஃபிஷியல் ஜிஓ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 இயருக்கு முன்னாடியே நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலம் கல்வி உதவித்தொகை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் இந்த அரசாணை வந்து ஏற்கனவே விட்டுருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்முடைய தமிழக அரசானது ஒதுக்கீடு பண்ணி அதில் மாணவர்கள் வெளியே சென்று படிப்பதற்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த தொகையானது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய அக்கௌண்ட்லேயே வரவு வச்சிடறாங்க. ஸோ அதனால நேரடியாக வந்து பயனாளி வந்து அவருடைய அக்கௌண்ட்லேயே இந்த பணத்தை வந்து பெற்றுக்கிறார். இது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து குறைஞ்சபட்சம் 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் இந்த ரேஞ்சில் தான் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதில் பயன்பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டோட வெளிநாட்டில் போய் உங்களுடைய பிஹெச்டி அல்லது பிடிஎஃப் முடிக்கலாம். நன்றி.